பெருந்தலைவர் காமராஜர் பேரை சொல்லும்போது நம்மையும் அறியாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேரும் தியாகி கக்கன் பேரும் வரணும் அதுதான் என்னுடைய கருத்து. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து காமராஜர் மேலே மிகுந்த பற்று வச்சுருந்தார். அதாவது அவர் மரணம் அடைந்த பிறகும் கூட ஒரு மேடையில் போகும்போதும் முடிக்கும்போது பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு சொல்லாமல் விட மாட்டார். அந்த அளவுக்கு காமராஜர் மேலே வச்சுருந்தார். அதுமாதிரி கக்கன் எளிமைக்கு எடுத்துக்காட்டால் காமராஜருடைய ஆத்மார்த்தமான ஒரு தொண்டனாக கக்கன் இருந்தார். இப்போது சிவாஜி கணேசனை வந்து எல்லோரும் ஊரில் சொல்லுவாங்கன்னா, கிராமங்கள் அப்போது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது காமராஜரை வந்து அறிமுகப்படுத்தினதே எங்களுக்கு சிவாஜி கணேசன் தான். அந்த அளவுக்கு இது சினிமாவிலையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜரை புகழாமல் இருக்கிறது கிடையாது. அந்த வகையில் சிவாஜி கணேசனுடைய படங்களில் காமராஜர் வந்து எங்கெல்லாம் எப்படிலாம் இடம்பெற்றிருக்கிறாருங்கிறத பற்றி சின்ன இது சொல்ல போகிறேன். இப்போ எல்லாத்துக்குமே அது எடுத்த உடனே எல்லாத்துக்கும் இல்லை ஞாபகம்னா, பட்டிக்காடா பட்டணமா படத்தில் அந்த ஒரு பாட்டு உண்டு, அம்பிகை ஈஸ்வரிய பாட்டு. அதில் சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரின்னு வரும். இது கண்ணதாசன் எழுதினது. சிவாஜி கணேசன் படிக்கும்போது அந்த நான் இப்போ சின்ன பிள்ளையில் அந்த படம் பார்க்கும்போது இந்த காட்சி வரும்போது ரசிகர்கள் அவ்வளோ கைத்தட்டினாங்க. இப்போ அதை பற்றி அந்த கிளிப்பை பாருங்கள். அடுத்தாக்கில் ராஜாபாட் ரங்கத்துறைன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து நாடக நடிகராக வருவார். அதில் ரெண்டு நாடகத்தில், அதாவது பகத்சிங் நாடகத்திலையும் திருப்பூர் குமரன் நாடகத்திலையும் காமராஜரை பற்றி இன்டைரக்டாக சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த ரெண்டு பேரும், அதாவது பகத்சிங் வந்து 1907 பிறந்தார், காமராஜர் 1903 பிறந்தார். அவர் வந்து வட மாநிலத்தில் பிறந்தார் பகத்சிங்கு. ஆனால் அவர் வந்து 1931 தூக்கில் போட்டு இறந்துட்டாங்க. அந்த காலத்தில் காமராஜருடைய பேர் வந்து வட மாநிலங்கள் அவ்வளோ பரிச்சயமாக இங்கே இருந்துச்சு. அதனால் டெக்னிக்காக கவிஞர் கண்ணதாசன் வந்து காமராஜர் பேரை உள்ளே பூத்திருப்பார். அவர் அந்த போராட்டம் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது, பக்சிங் எடுத்துகிட்டு வரும்போது என்ன வரும்னு அந்த பாட்டில் அந்த பாட்டு மட்டும் தான் அந்த இதுக்கு வரும். அதனால் அதாவது அது இந்த நல்லோர்கள் தம் நெஞ்சே நவசக்தி பெற வேண்டும், ஆர்ப்பாட்டம் அலையோசை வர வேண்டும், எல்லோரும் வாழ்வு என்னும் கர்ம வீரர் காமராஜர் பின்னாலே இந்நாட்டு இளைஞர்கள் எழ வேண்டும்னு வரும். அதாவது கர்ம வீரர், அது காமராஜர் பேரை சொல்லாமல் கர்ம வீரர்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த ரெண்டு இடத்துல அந்த கண்ணதாசன் இருப்பார், நவசக்தியும் வரும் அலையோசையும் வரும். அதுவும் ரெண்டு பத்திரிகை பேர். அதாவது பத்திரிகை அந்த காலத்தில் காங்கிரஸுக்காக காமராஜருக்காக உள்ள பத்திரிகைகள் ரெண்டு, காமராஜர் ஆதரவு பத்திரிகைன்னு வரும். அதையும் இன்டைரக்டாக அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். அதுமாதிரி கடைசியில் ஒரு கடைசியில் ஒரு வார்த்தை வரும், இங்கே ஒரு காந்தி இருக்கின்றார் அவர் வாழ்க, தெற்கே ஒரு காந்தி வருகின்றான் அவள் வாழ்கன்னு இருக்கும். அதாவது அந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் காமராஜருடைய புகழ் வந்து அங்கே அதிகமாக இல்லை. அதனால் அந்த இதுவும் உங்களுக்கு வரும். அதை பற்றி அதனுடைய கிளிப் பார்க்கலாம். இப்போ அதே ராஜாபாட் ரங்கத்துறையில் திருப்பூர் குமரன் சொன்னோம்ல, திருப்பூர் குமரனில் வந்து என்னென்னா வசனம் வரும்போது கொடியை கீழே போடுன்னு வரும். அப்போ திருப்பூர் குமரனாக நடித்த சிவாஜி கணேசன் பேசுவார், இந்த கொடி பெருந்தலைவர் பிடித்த கொடி அப்படிம்பார். அதில் ஒரு அந்த சொல்லும்போதே ஒரு காமராஜர் மேலே சிவாஜி கணேசன் எவ்வளவு பற்று வச்சுருந்தாருங்கிறத முகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அதில் இருக்கும் பாருங்கள். அப்புறம் டாக்டர் சிவாங்கிற படம், டாக்டர் சிவா. இந்த படத்தில் சிவாஜி கணேசன் டாக்டராக வருவார். ஒரு ஜீப் ஓட்டிக்கிட்டு ஒரு பாட்டு படிப்பார். அதில் என்னென்னா, நல்லவர் குரலுக்கு மதிப்பு இருக்கும் இந்த நாட்டில் எங்கள் பாட்டில் வரும். இந்த பாட்டை எழுதினது வந்து கண்ணதாசன் கிடையாது, வாலி எழுதினார். அதில் வந்து என்னென்னா, செடிமேல் படரும் கொடி போல் பெருந்தலைவரும் தொண்டரும் சேரலாம் அப்படின்ட்டு ஒரு லைன் வரும். அதாவது அவங்கெல்லாம் சேர்ந்தாச்சுன்னா நாடு நல்லா இருக்குங்கிற மாதிரி இந்த லைன் வரும். அது சிவாஜி கணேசன் அந்த காட்சியில் வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு அந்த காட்சி வரும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புத்துணர்ச்சியோடு படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த காட்சியை பாருங்கள். அப்புறம் நாம் பிறந்த மண்ணு ஒரு படம் வந்துச்சு. இதில் வந்து சிவாஜி கணேசன் வந்து
ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வருவார், அவருடைய மகனாக கமலஹாசன் வருவார். இந்த படத்தினுடைய இதை வச்சு தான் இந்தியன் படம் எடுத்தது. இந்தியன் படத்துக்கு முன்னாடி ரோல் மாடல் அந்த படம் தான் வந்துச்சு. சிவாஜி கணேசன் வந்து சுதந்திர போராட்டத்தை வருவார். இதுலேயும் காமராஜருடைய இது வரும். என்னென்னா கமலஹாசன் வந்து உங்களை யாரும் கேட்குறாங்க அந்த உலகத்தில் அப்படி இப்படின்னு தந்தையை ஏற்று வசனம் பேசுகிற மாதிரி வரும். அந்த காட்சியில் நீ யார் நான் யாருன்ட்டு ஒரு பாட்டு வரும். அதாவது நான் யாரும் தெரியலையான்ட்டு சிவாஜி மாதிரி அந்த வரும். அதில் வந்து இதய தெய்வம் நீ சொல்லு, கர்ம வீரா நீ சொல்லுன்னுட்டு வரும் அந்த பாட்டில். எப்படின்னா இதில் என்னென்னா அந்த இடத்துல காமராஜர் படத்தையும் பின்னால் காமிச்சிருப்பாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த கேரக்டர் வந்து சமுதாயத்தில் ஒரு தேவர் கேரக்டராக சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். அதாவது என்னென்னா ஜாதிக்கு அப்பாற்பட்டு இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்கங்கிறதுக்கு தான் ஒரு இது எடுத்தாங்க, ஜாதியை சொல்லலை. எப்படின்னா அந்த கேரக்டரில் சிவாஜி ஒருத்தரையாக போனது நீ யார் சொல்லு காந்தியை சொல்லுவார், நேருவை சொல்லுவார், வல்லபாய் பட்டேலை சொல்லுவார். அடுத்தல கர்ம வீரா நீ சொல்லும்பார். அடுத்தல அதே பாட்டில் பின்னால் என்ன வரும்னா அதாவது அந்த சுதந்திர போராட்ட தியாகிக்கு மரியாதை இல்லைங்கிறது தான் கதையினுடைய அழுத்தமாக இருக்கும். அப்போ சொல்லும்போது சொல்லுவார், காமராஜரையே தோற்கடித்த இந்நாடு என்ன இந்த இதுக்கு நீதி படத்தில் ஒரு பாட்டு உண்டு. அது வந்து சிவாஜி கணேசன் நடித்தது, சிவாஜி ஜெயலலிதா நடித்தது. அதில் ஜெயலலிதா அவங்க வந்து பயோஸ்கோப் வச்சு காமிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு பாட்டு உண்டு, ஓடுது பாருன்ட்டு. அந்த பாட்டில் வந்து ஜெயலலிதா படிக்கிற மாதிரி ஒரு எப்படின்னா அந்த பயோஸ்கோப் காமிச்சிக்கிட்டே படிக்கிற மாதிரி ஒரு காமராஜர் காமிப்பாங்க. காமராஜர் காமிக்கும் போது காமராஜர் பின்னால் இருக்கும் கூட்டத்தை பாருங்கள், கர்ம வீரர் பக்கம் இருக்கும் சிவாஜி பாருங்கன்னு வரும். அப்போ காமராஜரே சிவாஜி காமிப்பாங்க. இந்த பாட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் கண்டிப்பாக முழு பாட்டையும் கேளுங்க. யூடியூப் அதில் பாட்டெல்லாம் முழுமையாக போட முடியாது. ஏன்னா தாய்ங்கிற படத்தில் வந்து சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரு பாட்டு முழுக்க காமராஜரை பற்றி தான் வரும். அந்த பாட்டு ஃபுல்லாக காமராஜரை பற்றி தான் வரும். அதில் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும். கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். அவர் முழுக்க அதாவது நாடாள வந்தாரேன்னு வரும். அதில் காமராஜருடைய அதாவது உன்னதமான சேவையை அப்படியே ஒவ்வொரு அடியும் காமராஜரை பற்றி வரும். இந்த பாட்டை வந்து நீங்கள் அதனாலே பார்த்தா காமராஜரையே நீங்கள் புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி அந்த பாட்டு வரும். அதுக்கு வந்து டான்ஸ், அது சிவாஜி கணேசன் ஜெயலலிதா டான்ஸும் நல்லாயிருக்கும். அது வந்து இன்றைக்கு எத்தனையோ நடிகர்கள் புதுமக்கள் வந்தாலும் அந்த பாட்டு வந்து தெரியலை, தெரிஞ்சதுன்னா பார்க்கலாம். ஆனால் அந்த மக்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ட்ரிப் பதிஞ்சிட்டுனா அந்த பாட்டு அவ்வளோ தூரம் நல்லா இருப்பாங்க. அந்த பாட்டு அது அவ்வளோ தூரத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் மனிதருள் மாணிக்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து சிவாஜி கணேசன் வந்து கௌரவ வேடம், ஒரு டாக்டர் வருவார், நகைச்சுவை கலந்த பாத்திரம். அதில் வந்து ஒரு பாட்டில் ஐ வில் சிங் ஃபார் யூன்னு பாட்டில் வரும் இடையில. அதில் பாட்டில் வந்து என்னென்னா அதாவது அப்போ வந்து காங்கிரஸ் ரெண்டாக உடஞ்சி பழைய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் இருந்துச்சு. பழைய காங்கிரஸ் வந்து பெருந்தலைவர் காமராஜர் பின்னால் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது வந்து இதில் என்னென்னா இந்திரா காந்தி வந்து காமராஜருக்கு எதிராக இருந்த மாதிரி அவங்க அந்த கட்சி அதனால தான் உடஞ்சது. இந்திரா காந்தி தன்னிச்சையாக செயல்பட்டதுனால தான் உடஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடியை கண்ணதாசன் வந்து கோட் பண்ணியிருப்பார். அதாவது ராஜாதி ராஜனும் சொல்படி கேட்கணுமாங்கிற மாதிரி அந்த அடி ஒரு டெக்னிக்காக வரும். அந்த வார்த்தை நேரடியாக சொல்லாமல் வரும். ஆனால் ராஜாதி ராஜன் அப்படிங்கும்போது பெருந்தலைவர் காமராஜர் படத்தை பின்னால் காமிச்சிருப்பாங்க. இது சிவாஜி கணேசன். இதில் என்னென்னா சிவாஜி கணேசனுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த காட்சியோ இந்த பாட்டையோ கண்டிப்பாக எடுத்துருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் அரசியல் நையாண்டியோட கூடிய பாட்டு, கொஞ்சம் தாக்குற மாதிரி வரக்கூடிய பாட்டு. இதில் துணிஞ்சு நடிச்சிருக்காருன்னா பெருந்தலைவர் காமராஜர் மேலே சிவாஜி கணேசன் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை திறமும் எண்ணங்கள். அப்புறம் இது தவிர நிறைய படங்களில் வந்து நான் நினைவு தெரிஞ்சே சொல்லியிருக்கேன். இது நிறைய படங்களில் காமராஜருடைய புகழை பரப்பாமல் சிவாஜி கணேசன் இருந்தது கிடையாது. ஒன்றுமே இல்லாட்டா கூட அந்த ஏதோ ஒரு காட்சியில் வந்து காமராஜர் புகைப்படம் இருக்கிற மாதிரி எடுத்துருவாங்க. நிறைய அப்படி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. இதில் அதிகமாக என்னை கவர்ந்து என்னென்னா எங்கள் தங்கராஜான்னு ஒரு படம்.
இது சமூக கதையில் உள்ளது. இதில் வந்து சிவாஜி கணேசன் டாக்டர் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யும் டாக்டராக வந்திருப்பார். அவர் கிளினிக்கில் வந்து காமராஜர் படமும் காந்தி படமும் இருக்கும். காமராஜர் படம் வந்து சிவாஜி கணேசன் இருக்கைக்கு பின்னால் இருக்க மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குடிசை சேரி பகுதியை வந்து காமராஜர் நகர்னே பேரை போட்டு பேனர்லாம் காமராஜர் நகர்னு காட்டியிருப்பாங்க. இதில் வந்து காமராஜர் பேரை சொல்லட்டா கூட, அதாவது எங்கள் தங்கராஜா அப்படிங்கிற பேரையே காமராஜருக்காக வச்ச மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து காமராஜர் படம் இதெல்லாம் இருக்கும்.